வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். மன உளைச்சல் யாரு ரொம்ப கவனமா இருக்கணும்? பொதுவாக சந்திரன் தான் மனதுக்கு காரகன். இந்த சந்திரன் யாரோட இணைந்திருக்கும் போதெல்லாம் நாம் மன உளைச்சலுக்கு உள்ளாவோம். பொதுவா லக்னத்துல ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் நாம் அதிகமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுல இருந்து வெளியே வந்துடணும். 5ஆம் பாவத்தில் ராகு சந்திரன் இருந்தால் தீவிர சிந்தனையாளரா மாறவே கூடாது. 9ஆம் பாவத்தில் ராகு சந்திரன் இருந்தால் தீவிர சிந்தனையாளரா மாறவே கூடாது. சிந்திச்சா முடிவு எடுக்க முடியாது. அது அடுத்தடுத்த சிந்தனையை கூட்டிக்கிட்டே போயிடும். எனவே சிந்திக்கவே வேண்டாம். இருக்கிற வேலையை உடனே சிந்திக்கணும், உடனே வேலையை பார்த்து முடிவு எடுத்துட்டு போயிடலாம். அந்த தேவையற்ற மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள்லாம் வராது. 1, 5, 9 வரக்கூடியது என்ன? தீவிர சிந்தனைகளை குறைக்கலாம். மற்றபடி இந்த ராகு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் என்ன ஆகும்? அனாவசியமா சிந்திப்போம். தேவையில்லாதெல்லாம் தூக்கி மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு யோசிப்போம். முதல்ல இதுகளெல்லாம் இருந்து நாம வெளியேறி வந்துடணும். வந்தாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சும்மா போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மற்றவங்களை பத்தி நினைச்சு நமக்கு இருக்கிறத மாற்ற முடியாது. ராகு சந்திரனை தூக்கி வேலையா போட முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டு அழகா வெளியே வந்துடலாம். நாங்கெல்லாம் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கிறேன். அழகா வெளியே வந்து நிம்மதியா வாழலாம். அனாவசியம் எதுக்கு? நடக்கிறது நடக்கத்தானே செய்யும், அதை ஏத்துக்கணும்ல. அதனால மன உளைச்சல்கள்ல 1, 5, 9 தீவிர சிந்தனையை தவிர்க்கணும். 6, 8, 12 குழப்பமான விஷயங்களை யோசிக்கவே கூடாது. நன்றிங்க.